அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கோம். நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் இன்றைக்கி வீடியோவில் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னாக்கா, குதிரைவால் அரிசியை வச்சு நான் ஒரு ஹெல்த்தான பொங்கலும் தேங்காய் சட்னி தாங்க செய்ய போகிறேன். இது ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி நான் இன்றைக்கி செஞ்சுருக்கேன். நல்ல ஒரு ஹெல்த்தான பிரேக்ஃபாஸ்ட்டு தான். இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போட்டோம்னே அப்படியே நம்ம சேனல் மும்தாஜ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படி பக்கத்துக்கு பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே சேருங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு குக்கரில் இப்போ ஸ்டவ்வில் வச்சுருக்கேங்க. ஒரு 3/4 கப்பு அளவுக்கு நான் பாசிப்பருப்பை ஃபஸ்ட்டு ஒரு 2-3 நிமிஷம் நான் வறுத்துக்க போகிறேன். லேசாக நீங்கள் வறுத்தா போதும். நம்ம ஏன்னா அதை வறுத்துட்டு செய்யும்போது உங்களுக்கு ரொம்ப குழஞ்சி வராது வருங்க. ரொம்ப குழஞ்சிடுச்சுனாலும் ஒரு மாதிரியான இருக்கும் டேஸ்ட் உங்களுக்கு. நான் 3/4 கப்பு பாசிப்பருப்புக்கு 1 கப்பு நான் குதிரைவால் ரைஸ் எடுத்திருக்கேன். பாருங்கள், இதுதான் குதிரைவால் அரிசி. இந்த குதிரைவால் அரிசியில் அவ்வளோ ஒரு ஹெல்த் இருக்குங்க. நமக்கு அவ்வளோ நார் சத்து தாதுக்கள் இருக்குது. நமக்கு நல்ல ஒரு ஹெல்த்தான ரெசிபி தான் இது. அதோடு சேர்த்துட்டு கல் மண் எதுவுமே இல்லாத நான் க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். பாருங்கள், இப்போ இதில் 1 கப்பு நான் குதிரைவால் அரிசி போட்டிருக்கேங்க. அதுக்கு ஒரு 4 கப்பு நான் தண்ணி ஊற்றிக்கலாம். நீங்கள் தண்ணி கொஞ்சம் கூடுதலாக இருக்கட்டும், நீங்கள் ஒரு 5 கப்பு வேணுங்களாலும் நீங்கள் ஊற்றிக்கலாங்க. நான் ஒரு 4 கப்பு ஊற்றி கொஞ்சமாக உப்பு சேர்த்து ஒரு 3 விசில் விட்டு எடுத்துகிட்டு போகிறேன். நம்ம எப்போயுமே ஒரே மாதிரி பச்சை அரிசிலேயே பொங்கல் செஞ்சு சாப்பிடாத இந்த மாதிரி சிறுதானியங்கள்லாம் சேர்த்து நீங்கள் பொங்கல் செஞ்சு சாப்பிடுங்க. நல்ல ஒரு ஹெல்த்தான ரெசிபி தான். உங்களுக்கு சுகர் உள்ளவங்களுக்கெல்லாம் இது நல்ல ஒரு ஹெல்த்தான ரெசிபிங்க இது. பாருங்கள், ஒரு 3 விசில் விட்டு தான் நான் பார்த்துருக்கேன். ஒரு சரியான கன்சிஸ்டன்சிக்கு வெந்து வந்திருக்கு பாருங்கள். பாருங்கள், பாசிப்பருப்பு நான் சொன்ன மாதிரியே ரொம்பவும் வேகாத அழகாக 90% வெந்து வந்திருக்கு. அதே மாதிரி இந்த குதிரைவால் அரிசியும் நல்லா வெந்து வந்திருக்குங்க. உங்களுக்கு நம்ம இறக்கி வைக்கும்போது உங்களுக்கு சரியான கன்சிஸ்டன்சியில் இருக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு இருந்தால் தான் டேஸ்ட்டும் நமக்கு அருமையாக இருக்குங்க. இந்த ரைஸில் நீங்கள் செஞ்சிங்கன்னா நம்ம எப்போயுமே ஈக்குவல் குவான்டிட்டியில் போடுறத விட கொஞ்சம் நீங்கள் ஒரு 4 ஸ்பூன் கம்மியாகவே நீங்கள் பாசிப்பருப்பு சேர்த்து செய்யலாங்க. ஃபைனலாக நம்ம தாளிப்பு தான் இப்போ பார்க்க போகிறோம். ஒரு 50 கிராம் அளவுக்கு இருக்கும். நான் நெய் சேர்த்துருக்கேன். நெய் நல்லா ஹீட் ஆனது ஒரு சின்ன துண்டாக இஞ்சி எடுத்து குட்டி குட்டியாக நறுக்கி சேர்த்துருக்கேன். அதோடைய இப்போ ஒரு 20 முந்திரி பருப்பு இருக்கும், அதோடு சேர்த்துருக்கேங்க. சேர்த்துட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு எடுத்து நான் தட்டி சேர்த்துருக்கேன். ஏன்னா எல்லோரும் சாப்பிடாத அப்படியே எடுத்து போட்டுருவாங்க. நம்ம அதனால் இந்த மாதிரி தட்டி போட்டோம்னா உங்களுக்கு ஃப்ளேவரும் நல்லா சூப்பராக இருக்கும். அதிலே ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை ஒரு கொத்து நான் உருவி போட்டுடலாம். நல்லா பொரிஞ்சு உங்களுக்கு வாசனை வர சமயத்தில் எடுத்து அப்படியே அந்த பொங்கலில் எடுத்து நம்ம சேர்த்துற வேண்டியதாங்க. பார்க்கும்போதே உங்களுக்கு சாப்பிடணும் போல இருக்குங்க. அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாகவும் இருக்கும் நம்ம இந்த ரைஸில் நம்ம செய்கிறதுனால. அவ்வளோதாங்க. அப்படியே ஒரு மிக்ஸ் கொடுத்து நம்ம மூடி வச்சுட்டு போகிறேன். நல்ல ஒரு ஹெல்த்தான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் இதை. நீங்கள் டெய்லிக்கு இட்லி தோசை அதேமாதிரி செய்யாது, இந்த மாதிரி ஒரு டைம் செஞ்சு பாருங்கள். இதுக்கு ஒரு சூப்பரான காம்பினேஷனாக நான் ஒரு தேங்காய் சட்னி ரெடி பண்ண போகிறேங்க. ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 1/2 கப்பு இருக்கும் தேங்காய், ஒரு 3 பச்சை மிளகாய், ஒரு சின்ன துண்டாக இஞ்சி சேர்த்துடலாம். பூண்டு பல் ஒரு 4 சேர்த்து கொஞ்சமாக உப்பு சேர்த்து ஃபஸ்ட்டு நான் இதை க்ரஷ்ஷாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு போகிறேங்க. நம்ம எப்பயுமே தேங்காய் சேர்த்து அரைக்கும் போது தேங்காவை நீங்கள் 2 பல்ஸ் விட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு நீங்கள் பொட்டுக்கல்லை போட்டு அரைச்சிங்கன்னா நல்ல மையாக அரைஞ்சிடும். பாருங்கள், ஒரு 1/2 கப்பு நான் பொட்டுக்கல்லை போட்டு இந்த அளவு கன்சிஸ்டன்சிக்கு நான் அரைச்சி நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்து அப்படியே வச்சிடலாங்க. இப்போ ஃபைனலாக இதுக்கு ஒரு தாளிப்பு நம்ம பார்த்தலாம். கடுகு பருப்பு கருவேப்பிலை மட்டும் போட்டு தாளித்து ஊற்றிருக்கேன். அவ்வளோதாங்க. அப்படி சூடாக எடுத்து சர்வ் பண்ண வேண்டியது தான். பாருங்கள், பார்க்கும்போதே சாப்பிட்ணும் போல் இல்லையா? உங்களுக்கு இந்த தேங்காய் சட்னியோட நான் இன்றைக்கி உளுந்து போண்டா ரெடி பண்ணியிருக்கேங்க. எல்லாத்தையும் சேர்த்து சாப்பிடும்போது சான்ஸே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். நீங்கள் சூடாக எடுத்து சாப்பிடும்போது எந்த ஒரு ரெசிபியாக இருந்தாலும் நல்லாவே இருக்குங்க. சான்ஸே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ ஒரு அல்டிமேட்டான டேஸ்ட்டில் இருக்குது இந்த நம்ம போண்டாவோடலாம் தொட்டு சாப்பிடும்போது. இது ஹெல்த்தான ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே ஒரு லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ, பை.